ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, சாஃப்டான இடியாப்பம். காலையில் பண்ணுற இடியாப்பம் நைட்டு வரைக்கும் அதே சாஃப்ட்னஸோடு இருக்கணும்னா ஒரு சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுங்க. நல்ல சாஃப்டான பூ மாதிரி இடியாப்பம் நீங்களும் பண்ணலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இடியாப்பம் பண்ணுறதுக்கு நான் 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது கடையில் வாங்கின பாக்கெட் மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ இந்த மாவு கூட நல்லா கொதிக்கிற தண்ணி தான் நம்ம சேர்த்துக்கணும். தண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தரன்னு கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி சேர்த்தாதான் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும். இதை நம்ம கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். தண்ணி முதலையே நிறைய சேர்த்துடக்கூடாது. தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியோ ஸ்பூனோ வச்சு விரவி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கையால் பிசைஞ்சிக்கலாம். இப்போ கையால் பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். கொஞ்சம் சூட்டோட வரவனா தான் இடியாப்பம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மாவு மேலே இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இப்போ இடியாப்பத்துக்கு மாவு ரெடி ஆகிட்டு, மாவோட பதம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மாவை திறந்து வைக்கக்கூடாது. திறந்து இருந்துச்சுன்னா மாவு காஞ்சி போயிடும். அப்புறம் இடியாப்பம் சாஃப்டாக வராது. இப்போ இடியாப்பம் புளியறதுக்கு இந்த மாதிரி பொடி கண்ணுள்ள அச்சா பார்த்து எடுத்துருக்கிறேன். இப்போ இது இடியாப்ப உலக்கில் போட்டுட்டு எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் மாவு உள்ளே ஒட்டாமல் வரும். இப்போ இடியாப்பம் மாவில் பாதி அளவு எடுத்து நம்ம உலக்கில் வச்சு இடியாப்பம் புளிஞ்சிடலாம். மீதி இருக்கிற மாவை மூடியே வச்சுருங்க. இப்போ இடியாப்பம் புளியறதுக்கு இட்லி தட்டு எடுத்துருக்கிறேன். அதில் எண்ணெய் தடவிட்டு இப்போ இடியாப்பம் புளிஞ்சிடலாம். இட்லி தட்டு அப்படி இல்லைன்னா இடியாப்பம் தட்டு இருந்தாலுமே அதுலேயுமே புளிஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் இடியாப்பம் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. மாவு பார்த்திங்கன்னா ஒன்று போல் அப்படியே விழும், விட்டு விழாமல் நல்லா சூப்பராக வருது பாருங்கள். இது 2-3 சுற்று சுற்றிட்டு அப்படி கையாலேயே எடுத்து விட்டுருங்க. இப்போ இட்லி சட்டியில் ஏற்கனவே தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இடியாப்பத்தை உள்ள வைங்க. இடியாப்பம் வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாதுங்க. ஒரு 5-6 நிமிஷம் போதும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-6 நிமிஷம் வச்சாலே இது சூப்பராக வெந்துடும். இப்போ பாருங்கள் இடியாப்பம் நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் எடுத்து பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு பாருங்கள். இடியாப்பம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இட்லி தட்டில் இருந்து எடுத்துக்கலாம். இப்போ இடியாப்ப பிளேட்லேயுமே நான் சுற்றி காமிச்சிருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒன்று போல் விழுது பாருங்கள் இடியாப்பம். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி சின்ன டிப்ஸ் தாங்க. இதை ஃபாலோ பண்ணாலே போதும். இடியாப்பம் ரொம்ப சூப்பர் சாஃப்டாகவே இருக்கும். இடியாப்பம் நல்லா ரெடியானதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மூடியே வச்சுருங்க. நீங்கள் ஒரு ஹாட் பாக்ஸ்லேயோ அப்படி இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ நல்லா ஒரு மூடி போட்டு மூடியே வைங்க. காலையில் பண்ணும்போது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அதே மாதிரி தாங்க நைட்டுமே இருக்கும். இப்போ பாருங்கள் இடியாப்பம் எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்ல ஒரு பூ மாதிரி ரெடி ஆகிட்டு. வீட்டில் அரிசி மாவு இருந்தால் போதுங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இடியாப்பத்துக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் இல்லைன்னா தேங்காய் சீனி சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு குருமா குழம்புமே ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ஆட்டுக்கால் பாயா, இது எல்லாமே ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.